I'm just going to be raw guys. நீங்கள் வந்து எவ்வளோ கோச்சிக்காதீங்க. சரி கோச்சினாலும் பரவாயில்ல. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க முடியுமா? ஒரு பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப், அது எந்த ஒரு ரொமான்ஸும் இல்லாமல் இருக்க முடியுமா? கொஷினை வந்து சீரியஸாகவே ஒரு ஷார்ட்ஸில் நான் பண்ணலாம், சரி சும்மா ஒரு ரீலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுக்கு, பட் இது யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கலாம், ஆக்சுவலி ஒரு 8-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு சார். அதனால் ஃபுல் வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாசிபிளா, ஐ மீன் லைக் இஸ் இட் வர்த் இட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியா அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர் பை ஆர்மரடோ. அண்ட் ஆர்மரடோ வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி. அதில் புது ப்ராடக்ட்ஸாக கிட்டத்தட்ட another 15 ப்ராடக்ட்ஸ், டோட்டலாக 75 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணுங்க. அண்ட் இந்த தடவை வந்து மே வந்து ஐம் கோனா பி தேர். நெக்ஸ்ட் மந்த் வந்து 3 வீக்ஸ் வந்து சென்னையில் இருக்க போகிறேன். நிறைய மீட்டப்ஸ்லாம் நடக்க போகுது. நம்ம ஆஃப் கிரிட் கேமர்ஸ் வேலைச்சேரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை வரலாறுலேயே வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிச்சுட்டு அதை குயிக்காக வந்து பார்த்ததுன்னா வந்து ஆஃப் கிரிட் கேமர்ஸ் தான். மிச்சம் எல்லாமே வந்து நான் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எனக்கு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஸோ வேலைச்சேரியில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் வெகு விரைவில். ஓகே, ஸோ இப்போ ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியுமா முடியாதா? இதுக்கு தெளிவாக ஒரு பதில் சொல்லுங்க ராகுல். பைனரியில் சொல்லுங்க, எஸ் நோ, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல சொல்லுங்க அப்படின்னா ஆக்சுவலி முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பர்சன்டேஜாக தான் அந்த ஆன்சர் இருக்கு. அதாவது ஒரு கிளியர் போர்ஷன் வந்து லெட்ஸ் சே அரௌண்ட் ஒரு 40 to 50% வந்து தே ஆர் ineligible to be in this sort of relationship. ஏன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக அந்த ஃபீலிங் வரும். ஸோ ஒரு பொண்ணுனாலே அந்த ஃபீலிங் வரும். ஸோ அதனால அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் டு சே இட். அதுக்கப்புறம் ஒரு 20 to 30% இருக்கும். அவங்க வந்து தே வில் ஆர்கியூ, இல்ல அதெல்லாம் முடியும், நாங்கள் எனக்கு இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது ட்ரூத் சிரம் கொடுத்து அவங்களை வந்து மயக்க மருந்து கொடுத்து கேட்டோம்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் தே ஆர் ஹைடிங் இட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% வந்து ட்ரூவா அந்த மாதிரி இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸே வராமல் இருக்க முடியும். ஸோ அதனால இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கிளியராக இதுக்கு வந்து கொடுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த டிபேட் வந்து இப்போ இல்லைங்க, இது வந்து 1000 வருஷமா ஒவ்வொரு கண்ட்ரியில் வெவ்வேறு லாங்குவேஜில் எல்லாரும் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ இதையும் நான் சொல்கிறேன், ஏன் வந்து இந்த டிபேட் இன்னும் ஓயலை அப்படின்றது நம்ம பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து தெளிவாக ஒரு ஆன்சர் இப்படி தான் கொடுக்கவே முடியாது. குழ வழவழான்னு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெறுமனே ஹியூமன்றது வந்து ஒரு ஸ்பீசிஸாக மட்டும் பார்க்கறது கிடையாது. நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு வெங்காயம் மாதிரி வந்து நிறைய சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் அண்ட் அதுக்கு மேலே வந்து இமேஜினரியாக நம்மளுக்குள்ளார நிறைய கல்ச்சரல்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம போட்டு வச்சுட்டு இப்போ இதுதான் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயன்மேன் மாதிரி வந்து நம்ம காட்டுறோம். பட் ரியலாக அந்த ஹியூமனை போயிட்டு ஆக்சுவலி வந்து இது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலி கேட்கவே முடியாது. ஏன்னா இப்போ நான் இந்த விஷயத்தை வந்து நான் இப்போ இந்தியாவில் இந்த கொஸ்டின் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. டென்மார்க்கில் பார்த்தா ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அதே சவுதி அரேபியாவில் பார்த்தா ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனுஷங்க தான். பட் ஏன் அந்த ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட் வருது, ஏன் உங்களோட புரிதல் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட சொசைட்டி, கல்ச்சர், ட்ரெடிஷன், அது எல்லாமே அந்த மனுஷனை வந்து வேற மாதிரி யோசிக்க வைக்குது, வேற மாதிரி இருக்க வைக்குது. ஸோ மனுஷங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அனிமல் கிங்டம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இந்த எந்த ஒரு இமேஜினேஷனும் அங்கே கிடையாது. ஸோ அங்கே வந்து ரிலீஜியனோ, சொசைட்டியோ, கல்ச்சரோ, ட்ரெடிஷனோ, இல்லை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸோ, டீசன்சியோ எதுவுமே கிடையாது. ஸோ தே பேசிக்லி ரா ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒரு இடம் தான். அந்த இடத்துல இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் ரெக்கார்டட் இன்சிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அது வந்து எல்லா ஸ்பீசிஸ்லும் கிடையாது. அதில் எதுலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ், டால்ஃபின்ஸ், பபூன்ஸ், ஜீப்ராஸ் அந்த மாதிரி வந்து ஒரு சில இதில் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கு, ரெக்கார்டட் இன்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே அதில் டால்ஃபின்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலி ஷாக்கிங்காக இருக்கு. டால்ஃபின்ஸ் வந்து பயங்கர ஹைப்பர். அது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட்ன்றதை விட சேடான ஒரு ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபீமேல் டால்ஃபின்ஸ் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பாடி பார்ட்டை டெவலப் பண்றதுக்கான ரீசனே வந்து மேல் வந்து ரொம்ப ஹைப்பரா வந்து ஃபீமேல்ஸ் வந்து டார்கெட் பண்ணி ரேப் பண்ணுது அப்படின்றதுனால. ஸோ அதுல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்டா இருக்குது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே தெர் இஸ் ஆன்லைன் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்தேன். ஓகே, ஸோ அதனால அனிமல் கிங்டம்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நேச்சுரலா அஸ் இன்னொரு மேமலா வந்து நம்மளுக்கும் அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிபேட் ஏன் 1000 வருஷமா வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க, முடிஞ்ச பாடு இல்லை. அதாவது இப்போ ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம், எஸ் நோ, வாங்க நீங்க 100 பேர் வாங்க, நீங்க 100 பேர் வாங்க, நம்ம உட்காந்து ஆர்கியூ பண்ணுவோம். ஆர்கியூ பண்ணி இன்னைக்கு நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னா அது ஏன் அந்த டிபேட் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொசைட்டியில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். நீ வந்து வெளியில போறப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போ, இந்த மாதிரி டீசென்ட்டா இரு, இந்த மாதிரி பணிவா பேசி, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவோம். இந்த விஷயத்தெல்லாம் வந்து என்னைக்கா ஒரு நாள் வந்து அதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வியூவோ ஏதோ ஒன்று வரப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த சொசைட்டி வந்து இந்த மாதிரி டிபேட்டை வந்து ஓயவே விடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஃபைனலி வந்து சொசைட்டி வந்து ஓகே நான் நினைச்சதை இந்த எல்லாரும்
செய்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் அந்த டிபேட் நடந்துகிட்டே தான். அப்போ சொசைட்டி என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து ஒரு ஐடியல் சொசைட்டி என்ன பண்ணும், என்ன சொல்லும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பையனும் பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்போனா வந்து அவங்களுக்குள்ளார வந்து எந்த ஒரு ரொமான்டிக் இது ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து இட்ஸ் லைக் வெரி அட்வான்ஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் சொசைட்டி தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை தான் வந்து சொசைட்டி இருக்கணும்னு விரும்பும். ஸோ அதனால தான் இந்த டிபேட் வந்து இன்னும் ஓஞ்சப்பாடு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இப்படி தான் இருக்கணுன்றதுக்காக அவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, மெஜாரிட்டி பேருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த டிபேட் ஓஞ்சப்பாடு இல்லை ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம்ல. இந்த ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 6 இயர்ஸ் கழிச்சு என்ன நடந்துச்சு இப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதுபடி நான் பார்த்தேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோனா பி ரா கைஸ். நீங்கள் வந்து எம்எல்ஏ கோச்சிக்காதீங்க, சரி கோச்சிட்டாலும் பரவாயில்ல. கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு வேலிடான ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைங்க, சும்மா கோவப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் வந்து அதாவது ஒரு பையனும் பொண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்தால் சான்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டக்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க. அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வரவங்களே வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வந்து இட் டர்ன்ட் அவுட் டு பி ரொமான்டிக் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் அங்கே வருவாங்க. அந்த இன்டென்ஷன் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று அது ரீசனால வந்து அந்த மாதிரி ஒரு சான்ஸே ஃபியூச்சர்ல இருக்காது அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அங்கே இருக்காது. அதனால அதுக்காக எல்லாரும் அப்படி உடனே நீங்க அப்படி சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்ல வரல. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அப்படி யோசிச்சு நான் சொல்றேன். ஓகே, நம்ம ஸ்கூலு காலேஜ்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்படியே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இந்த பசங்க பேசுறப்ப நம்மளுக்கு என்ன கதை நடக்குது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி பொண்ணுங்களும் சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களே வந்து எனக்கு அவன் மேல க்ரஷ் இருந்துச்சு இதெல்லாம் சொல்லியிருக்கிறான். ஸோ அதனால இது 2 ஜெண்டரும் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால குட் லுக்கிங்கா இருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வரவங்கள வந்து அந்த இன்டென்ஷன் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க வேணா மாத்தி நினைங்க, அது ஒண்ணு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பையன் தன்னை வந்து ஒரு பையன் நான் வந்து ஒரு பையன் அப்படின்றத வந்து அவன் உணரல அப்படின்னா அங்க அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அவன் ஒரு பையன்றது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவன் ஆக்சுவலி உணர்றான்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹார்மோன்ஸ். வேற எப்படி நம்ம உணர்வோம்? ஸோ இப்போ நான் வந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு பேர் இருக்கு, நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், நான் முன்னாடி பொழுதுனிக்கு கண்ணாடியை வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டே இல்லை. நான் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல தான் இருக்கேன். ஒரு கேம் விளாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல தான் நீங்க விளையாடுறீங்க. நீங்க கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்கின்னை சூஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்கின்ல வந்து நான் மாஸ்க் போட்டிருப்பேன், நான் மேலா இருப்பேன், ஃபீமேலா இருப்பேன். நீங்க என்ன வேணாலும் அந்த ஸ்கின்னை சூஸ் பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ணிட்டு கேம்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல நான் பாக்குறேன். இப்போ நான் பாக்குறப்ப இந்த கேமரால வந்து எனக்கு கேமரா தெரியுது, இந்த மைக்கு தெரியுது, இந்த டிவி தெரியுது, எல்லாம் இருக்கு, எல்லாம் தெரியுது. ஆனா எனக்கு தெரியல. ஸோ அப்ப நான் வந்து என்ன ஒரு மேலா உணர்றது வந்து அப்ப எனக்குள்ளார நான் எப்படின்னா எனக்குள்ளார இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ அது வந்து என்னோட சின்ன ஹார்மோன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து மெயினா என்னோட ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வச்சு தானே. ஸோ அப்போ மெயினாக அங்கே ஹார்மோன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்ற ஒரு சில விஷயம். ஸோ அதனால வந்து ஒரு பையன் வந்து தன்னை மேலா உணர்ந்தான் அப்படின்னா ஆப்போசிட்ல வந்து இருக்கிற எலிஜிபிள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கிட்டக்க வந்து அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தன்னை ஒரு பொண்ணா உணர்ந்தா அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க ஜெண்டர் வந்து தே அக்னாலஜ் இட்ஸ் அ மேல். ஸோ அப்போ இருக்கிறப்ப அந்த மேல் ஒரு பர்பஸ் என்ன இருக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி தானே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ அதனால ஐ திங்க் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து he lost அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து இந்த பையனா வன்றதுக்கான எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள். அண்ட் அதே மாதிரி பொண்ணுக்கும் அதே தான். ஸோ அவனுக்கு அந்த they have no more interest, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து வரதே கிடையாது, அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் they can have friendship. அது ஒன்று. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு அண்ட் இன்னொருத்தங்களை பார்த்தா எதுவுமே ஃபீலிங்ஸே வரல, தோணலை அப்படின்னாலுமே ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள். ஐ திங்க் இதுதான் கைஸ் ஆக்சுவலி நான் ஃப்ளூயிடாக நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கொஸ்டின் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டா, இது கரெக்டா அப்படின்னு நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் பேர் அந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அதுல என்ன ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாவே வந்து மேரேஜ்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா the lack of intimacy. நீங்க என்ன சொல்லலாம், என்ன ராகுல் சொல்றீங்க, மேரேஜ்னாலே இன்டிமேசி தானே, ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்களுக்குள்ள நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஹவு குட் தட் பி லைக் லெஸ் இன்டிமேசி அப்படின்னு கேட்டுக்கலாம். தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூங்க. இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் கிட்டேயோ போயிட்டு நீங்க வந்து ஒரு சீக்ரெட் நீங்க ஒன்று சொல்லுங்க, உங்களோட பழைய ஸ்கூல் டே க்ரஷோ ஏதோ ஒரு சீக்ரெட்டை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம்ல. ஸோ அவங்க வந்து உடனே வந்து உங்க மேல கோவப்படுறாங்களா, இல்ல வந்து நாளைக்கு ஏதோ ஒரு சண்டையில வந்து உங்களை யூஸ் பண்றாங்களா, இல்ல வந்து உங்களை ஜட்ஜ் பண்றாங்களா, ஓ நீ அப்படிப்பட்டவனா நீ இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் லைக் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் வந்து இட் வில் ஹேப்பன். அதுக்கு ஒரு ரீசன் வந்து இட் இஸ் பேசிக்லி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம இப்படிதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இந்த இன்டிமேசி அப்படின்றது
சொல்றது வந்து இதுதாங்க ஆக்சுவலி இன்டிமேசி. வேற பிசிக்கலா இருக்கிறதுலாம் இன்டிமேசிலாம் கிடையாது. அது வந்து யூ கேன் ஈவன் ஹேவ் வித்வுட் ஈவன் நோயிங் த பர்சன். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு இன்டிமேசின்றது வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கிட்ட வந்து எஸ்பெஷலி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து இட் இஸ் ஆல்வேஸ்னு இல்லை, மெஜாரிட்டி கேசஸ்ல வந்து இட் இஸ் லெஸ். அதுக்கு ஒரு ரீசன் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கறதுல, அவங்க நம்மளுக்கு அந்த இடத்த கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு மேலோ ஃபீமேல் ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னா, வென் உங்களோட ஏதாவது ஒரு விஷயங்களோ இல்லை வந்து ஏதாவது வாட் எவர் யூ டூ அது வந்து அவங்களோட ஃபேமிலி லைஃபோ பர்சனல் லைஃபோ அஃபெக்ட் பண்ணாதப்ப தே கேன் பி நான் ஜட்ஜ்மெண்ட். அவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அந்த சீக்ரெட்ஸ் மெயின்டைன் ஆகும். அவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் சரி அதை வந்து உங்களை வச்சு கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து there is a very high chances வந்து your intimacy with your friends வந்து can keep growing and இந்த பக்கம் வந்து can keep going. Combining that with இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்களும் வச்சு பார்க்குறப்ப either majority of the people வந்து will have that attraction and அதை சொல்லுவாங்க வெளிப்படையாக அப்பப்போ சொல்றது, சின்னதாக ஃப்ளர்ட் பண்றது அப்படின்ற மாதிரி they'll keep starting it. So it's basically a grooming process. ஈவன் இந்த நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, ஸோ எதுவுமே டே 1ல போயிட்டு நடக்கிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து கொஞ்சமாக வந்து க்ரூம் பண்ணுறது தான். நம்மளுக்கு எப்படி மற்றவங்க வேணுமோ அந்த மாதிரி க்ரூம் பண்ணுறது. மேல் அண்ட் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த மாதிரி சில ரிஸ்கெல்லாம் இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம். ஸோ நான் திங்க் அபவுட் இட். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏதோ நீங்கள் அவங்களா வந்து உருவாக்குனதோ நீங்கள் உருவாக்குனதோ கிடையாது. இது வந்து எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம். pretty much அவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டீங்க, அதனால அவங்க லவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு புள்ள பிறகுது, அதை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அந்த பிள்ளைங்க உங்களை லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்லி அவங்களுக்கு கிடைச்ச ஒரே அப்பா அம்மா நீங்கள் தான், உங்களுக்கு கிடைச்ச ஒரே குழந்தை அதுதான். ஸோ இது வந்து இதுலேயும் நீங்கள் வந்து பெருசாக எந்த ஒரு அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. pretty much வந்து இட் ஜஸ்ட் ஹேப்பன், இட்ஸ் நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு காரியம். நான் ஏன் உன்னை லவ் பண்ணுறேன், நான் ஏன் உங்ககிட்ட அன்பா பேசுகிறேன், நான் ஏன் உங்கள்கிட்ட பொறுத்து போகிறேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே. பட் இது எதுக்குமே காரியம் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணி அவங்க நம்மளை நம்பி நம்ம அவங்களை நம்பி காலம் முழுக்க ஓடுறது அப்படின்றது வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான். ஸோ அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இட்ஸ் பேசிக்லி அ கம்பேனியன். ஸோ அந்த கம்பேனியன்ஷிப் வந்து வி நீட் இட் ஃபார் லைஃப் லாங். எனக்கு ஆக்சுவலி வந்து இப்போ நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 40 years ஆகுது, 45 years ஆகுது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அவங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு விஷ் தே ஹேட் த லைஃப் பேக் அகேன், நான் இப்போ வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது வந்து இட்ஸ் a sad thing to hear. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அது ரெண்டு பேரும் அவங்களை புரிஞ்சுக்கிட்டு லைஃபை கொஞ்சம் பெட்டராக இருந்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் மை வியூ கேஸ். இதுக்காக இது வேணாம் அப்படிலாம் இது தப்பு அப்படிலாம் எதுவும் சொல்லலை. பட் இட்ஸ் நேச்சுரலி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத பார்த்துட்டு நம்ம கேள்விப்படுறோம். டெய்லியும் கிட்டத்தட்ட 100 பேர் வந்து நம்மள்ட்ட பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான். ஓகே, ஸோ அகெயின் நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் படத்தில் என்ன கிளைமேக்ஸ் நடந்துச்சு, ஃப்ரெண்டு வரணும்னு சொல்லிட்டு கடைசி கிளம்ப பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் பேசிக்லி ஓகே. உங்களுக்கு catch up in another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Cheers.